நமஸ்காரம் ராம்பிரசாத் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். ஜனவரி மாசம் 27 அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. And today you have done 8 kg weight loss. Heartfelt congratulations. Thank you very much. So you gave me a birthday gift today by giving me 8 kg weight loss and substantially your reduction in sugar. How do you feel? Do you feel energetic or do you feel totally let down or do you feel any kind of a lethargic feeling after coming to our program? நீங்க உங்களோட கைடன்ஸ் படி நான் வந்து ஜனவரி 27ல இருந்து டில் டேட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுபடி பண்றதுனால எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டயர்ட்னஸ், அப்புறம் வாக்கிங்க்கு இதாலெல்லாம் ஒரு 3000 ஸ்டெப்ஸுக்கு மேல வாக் பண்ண முடியாது அப்படின்னு. இப்பெல்லாம் வந்து 8000 ஸ்டெப்ஸ் ஈஸியா நான் ஸ்டாப்பா வாக் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவன் எம்டி ஸ்டமக்கிலே வாக் பண்றேன். எனக்கு எந்த விதமான ஹைப்போகிளைசீமியா அந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. ஸோ I'm very happy about your guidance and your good words, whatever. Heartfelt thanks sir. ரொம்ப ரொம்ப thanks உங்களுக்கு. சார், எனக்கு சில விஷயங்கள் உங்களை கேட்கணும். முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது மாதிரி, I am taking medication, I am having this thing, I am having all those tablets and everything. Can I come out of it? Actually வார்த்தை என்கிட்ட ரெகுலரா கேட்பீங்க நீங்க. You are asking me again and again about this. இப்போ அந்த இனிமேஷன் போயிடுச்சா? or still are you thinking that still I have to take care of my tablets and everything? Tablets கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். பட் உங்களுடைய கைடன்ஸ் படி இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணான்னா I think I can definitely reduce or make 0 tablets. So எனக்கு உங்களுக்கு வேண்டி நான் வந்து முதல்ல வந்து நான் உங்கள்கிட்ட பேசும்போதே நான் சொன்னேன் என்னன்னா, முடிஞ்ச வரலையே நம்ம முதல்ல டயபெட்டிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும் தான் சொன்னேன். நீங்களும் அதே மாதிரி டயபெட்டிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ஆனா ஓவர் த ப்ராசஸ்ல எங்கேயோ வந்து வெயிட் லாஸ் வந்து நமக்கு ஃபாலோ ஆச்சு and you got the right result. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? Were you worried about diabetes first or were you worried about the weight first? ஃபர்ஸ்ட் வெயிட் தான். நான் உங்க இதே வெல்னஸ் கிளப்ல ஜாயின் பண்ண மெயின் ரீசனே வந்து வெயிட் ரிடக்ஷன் தான். அது மத்த எல்லாமே சைடு எஃபெக்டா தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, சோ சைடு எஃபெக்ட் பாசிட்டிவ் எஃபெக்டா மாறி இருக்கு உங்களுக்கு. கரெக்ட், அதான் பாசிட்டிவ் சைடு எஃபெக்டா பார்க்கறேன். ஓகே, சோ இப்போ நம்ம மாத்திரை வந்து நம்ம கம்மியாக்கணும், நம்ம டாக்டர் பேசி கம்மியாக்கணும். இந்த மாத்திரைகளோட செலவு எவ்வளவு இருந்தது சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி? இதெல்லாம் வந்து about 8,000 to 9,000 rupees வரைக்கும் செலவாகும் டேப்லெட்ஸ் எல்லாம். இப்போ உங்களுக்கு மாத்திரைகள் எவ்வளவு கம்மியா இருக்கு? இப்போ வந்து பாதி கம்மியாயிடுச்சு மாத்திரை. இன்னொரு கொஞ்ச நாள்ல உங்களோட இந்த 5 பாயிண்ட் சம்திங் டயபெட்டிஸ் ரேஞ்ச் வந்துருச்சுன்னா நீங்க கூடிய சீக்கிரம் அந்த ஃபைனல் ரேஞ்ச்க்கே வந்துடலாம் சார், கூடிய சீக்கிரமாவே. உங்களோட இந்த 8 kg வெயிட் லாஸ் வந்து ஒரு பயங்கரமான மாபெரும் ரிசல்ட். இந்த வெயிட் லாஸ் இப்போ நீங்க கடைபிடிச்சது என்னது? உங்களோட சமையல், உங்களோட சாப்பாடு, இதெல்லாம் யார் உங்களுக்கு பண்ணி தந்தது? எப்படி நீங்க பண்ணீங்க? உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட் நீங்க ஷேர் பண்றேன்னா, நான் மெயினா சொல்லணும்னா நீங்க சொல்லி கொடுத்தபடி என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது, எப்பப்போ என்னென்ன சாப்பிடணும் நீங்க என்ன சொன்னீங்களோ அந்தபடி நான் பண்ணதால எனக்கு வந்து என்னோட வெயிட் லாஸ் வந்து சட்டன்லி இட் இஸ் ரெடியூஸ். அது வந்து இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். அதுவும் ஒரு 2.5 மாசத்துல வந்து ஒரு 8 kg ரெடியூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா வித்தவுட் எனி டயர்ட்னஸ் ஆர் எனி பேட் சைடு எஃபெக்ட் அச்சீவ் பண்றது இது ரியலி கிரெடிட் கோஸ் டு யூ. நல்லபடி. தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச் சார். சார், எனக்கு உங்களோட பாராமீட்டர்ல நான் பார்த்ததுல நம்ம டாடா 1 அப்போதே டெஸ்ட் எடுத்தோம். 28 ஜனவரி எடுத்தோம். அன்னைக்கு பார்க்கும்போது 9.7 டயபெட்டிஸ் இருந்தது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா 6.7 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3% நமக்கு டிராப் வந்திருக்கு. அப்போ சம்வேர் அந்த லைன் நம்ம கொலஸ்ட்ரால் சுட்ட நமக்கு மாறிருக்கு. ஓகே, சோ இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த நான் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணும்போது என் வைஃப் காலம்பர ஆஃபீஸ் போயிடுவா, நான் தான் சமைக்கணும், எனக்கு ஓவரா சமைக்க முடியாது, அது இதெல்லாம் நிறைய நீங்க எனக்கு क्वेश्चंस ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டீங்க. இப்போ இந்த சமையல் பண்ணும்போது are you feeling the pinch? லைக் உங்களுக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. ஐ அம் வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் ஐ கேன் ஒர்க் ரைட் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். அதோட இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்லீப்பிங் டிசார்டர் இஷ்யூ எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஸ்லீப்பிங் டிசார்டர் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஐ கெட் குட் ஸ்லீப். நீங்க ஸ்லீப்பிங்கோட ப்ராப்ளம் சொல்லிருந்தீங்க, அதுதான் ஸ்கின்லயும் கொஞ்சம் இதெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு சொன்னீங்க. சரி, சேஞ்ச் ஸ்கின் எப்படி மாறி இருக்கு? ஸ்கின் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் லண்டன்ல இருந்து வந்திருந்தார் ரீசெண்டா, பிரதர்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கும் இந்த வருஷம் பார்க்கறதுக்கும் இப்ப நான் ரொம்ப பளபளப்பா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.
even at the age of இளமையா 57. இருக்கீங்க படையப்பா. செம, செம, இல்ல, செம. the real word, it's not exaggerating. That's what he said in front இல்லை, of his நம்ம wife. நம்ம மாத்திரைகள் எக்ஸஸா போடும்போது கூட நம்ம ம். உடம்புல பலவிதமான ஒரு டிராபேக்ஸ் வருது. அந்த மாத்திரைகளை கம்மியாக்கும் போது நமக்கு இந்த மாதிரி இருக்கு. சரி, நான் ம். நீங்க வந்தபோது உங்களுக்கு தண்ணி நிறைய குடிக்க சொன்னேன். அந்த ம். தண்ணி குடிக்கும்போது நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து கிட்னிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா சொல்லி கேட்டீங்க. நீங்க இப்ப ம். தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு கிட்னிக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா? ஒண்ணு கிடையாது. நோ. ஓகே. சோ இப்ப தண்ணி குடிக்கிறது பிடிக்கிறதா? உடம்பே கேக்குதா? இல்ல நீங்களே எஸ். கஷ்டப்பட்டு குடிக்கிறீங்களா? இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து இது அப்பப்போ தண்ணி கேக்குது, குடிக்க சொல்லுது. ஓகே. அதனால நான் வந்து அப்பப்போ பக்கத்துல எப்பவுமே பாட்டில் வாட்டர் வச்சிருவேன். அதை குடிச்சிட்டு ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஐ கீப் ட்ரிங்கிங் வாட்டர் எவ்ரி half an hour. ஓகே, சூப்பர். வெரி குட், வெரி குட். இப்போ உங்களோட அடுத்த சேஞ்ச் என்னதுன்னா ஃபாஸ்டிங் 219 இருந்தது. இப்போ 94.1 வந்திருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றி சார். இட்ஸ் a very big change. You have come Correct. almost to normal. Yes. கூடி சீக்கிரம் பார்க்க போனா நம்மளோட இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் நம்ம பண்ணிட்டு நம்ம வெயிட்டை கரெக்டா ப்ரொபோஷன்ல கொண்டு வந்துட்டோம்னா நீங்கள் உங்களோட மாற்றங்களை பர்மனண்டா நிறுத்திட்டு அழகா உங்களை மெயின்டைன் பண்ண கத்துக்கலாம். So, Okay. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு கங்க்ராச்சுலேஷன். சில Thank you. கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால்ல 96 ல இருந்து 84 வந்திருக்கு. குட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு 35.6 கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு டெஸ்ட் ம். எடுக்கிற அன்னைக்கு. ஆனா ஓகே. உங்களோட டோட்டல் ரேஷியோல பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் HDL ரேஷியோ பாத்தீங்கன்னா 2.37 மாறி இருக்கு. ஸோ இட் இஸ் ஓகே. கெட்டிங் பெட்டர். நமக்கு குட் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூட்டணும் இனிமே டயட்ல. ஸோ ஓகே. டயட் நமக்கு வீக்லி பேஸ் தான் மாத்தணும். சரியா? ஓகே. இது ஓகே. நமக்கு கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கணும். ட்ரைகிளிசரைட் லெவல் 66 இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணும்போது இப்போ அதை 99 கொண்டு வந்துடும். ஸோ நம்ம நார்மல் பக்கத்துல கொண்டு வந்தாச்சு அதை. சரியா? ஓகே. 150 நார்மல் இருக்கணும். அது ம். பக்கத்துல கொண்டு வந்துருக்கோம் நம்ம. சரியா? அதே ஓகே. மாதிரி HDL 37 35.6 வந்திருக்கு HDL. ம். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு இந்த ஆயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு we have to ம். maintain it in a proper manner. ஓகே. அடுத்தது மேஜர் சேஞ்ச் உங்களுக்கு கண்டுபிடிச்சது என்னன்னா விட்டமின் B12 ஓகே. 2000 greater than 2000 இருந்தது which is ம். alarming. அதை இப்போ நார்மல் ஓகே. சீட் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க 1537 கொண்டு வந்திருக்கோம். Yes. பயங்கரமான ஒரு சேஞ்ச் உங்களுக்கு ஓகே. 1372 கூடி சீக்கிரம் 912 வந்துடும். ஓகே. விட்டமின் B12 மாற்றத்தினால உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல போன்ஸ்ல உங்களுக்கு உங்களோட ஓவரால் லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது எனக்கு. என்னுடைய பின்ன வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், வாக்கிங்கே போக மாட்டேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தது. அப்புறம் எப்போ சோர்ந்து பட்டு இருந்தேன், So, படுத்துட்டே உங்களோட இருப்பேன். உங்களோட நடைப்பயிற்சியில நீங்க பண்ற இல்லையா, நடக்க தொடங்கி இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா நடக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஆமா. எக்ஸ்ட்ரா நடையில நீங்க ஃபோக்கஸ் பண்ண என்னன்னா ஒரு எந்த மாடியில இருக்குது பாம்பேல, எந்த ஃப்ளோர்ல இருக்கு? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். பட் உங்க நான் பில்டிங் வந்து எத்தனை மாடி? மொத்தம் 14 மாடி வீடு. 14 மாடி வீடு. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ காலிஸ்தெனிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அண்ட் ஆமா. கார்டியோ சொல்லுவாங்க. கார்டியோ வந்து உங்களுக்கு நடைப்பயிற்சியில கார்டியோ எப்படின்னா படி ம். ஏறுறது. நீங்க ஒரு ஓகே. 4 மாடி படி ஏறி 4 மாடி இறங்கி 4 மாடி ஏறி 5 மாடி ஏறி 5 மாடி இறங்கி இந்த மாதிரி கார்டியோ பண்ணி பாருங்க. உங்க வெரி குட். வாக்கிங்கோட டபுள் எஃபெக்ட் உங்களுக்கு இது கொடுக்கும். ஓகே. இது நீங்க டன். பண்ணும்போது உங்களுக்கு உங்க உடம்புல முட்டி எல்லாம் எப்படி இருக்கு, ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கு எல்லாம் கத்துக்கலாம் நீங்க. அதே இன்னைக்கே மாதிரி பண்றேன். விட்டமின் டி வந்து நல்ல லெவலுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு நார்மல் லெவல் இருக்கு இப்போ. ஓகே. முதல்ல டெஃபிஷியன்ட்டா இருந்து இப்போ நார்மல் ஆயிருக்கு. சோ விட்டமின் டி கூடும்போது உங்க உடம்புல வந்து செயலாற்றல் தன்மை கூடும். இது ஒரு 50க்குள்ள கொண்டு வரணும். நமக்கு இன்னும் ம்ஹும். கொஞ்சம் விட்டமின் டியோட டேப்லெட்ஸ் கொஞ்ச நாள் கூட எடுத்துட்டு நீங்க அதை ஓகே. நார்மல் கொண்டு வந்த பிறகு சாப்பாடுல உங்களை மெயின்டைன் பண்ண கத்துக்கணும். ஓகே. ஓகே. சோ ஓகே. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ வெரி ஓகே. மச். இப்போ நீங்க எனக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன். உங்களோட தூக்கத்தோட குவாலிட்டி எப்படி மாறி இருக்கு? தூக்கம் வந்து இப்போ படுத்தேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு இருக்கும்போது மிட் சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒரு 5 நடுவுல ஒரே வாட்டி யூரினேஷனுக்காக போவேன். ஓகே. அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு திருப்பி படுத்தேன்னா திருப்பி மார்னிங் ஒரு 4:30 அது மாதிரி எழுதுவேன். 4:30 5 o'clock எழுதுவேன். ஸோ இப்போ தூக்கம் வந்து இப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. ஸோ இருக்கு. எஸ், ஏன்னா சப்பனம் வருது, ராத்திரி உங்களுக்கு கொஞ்சம் இது வருது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இதுவுமே தெரியறது இல்லை. அது கனவு வந்த மாதிரி தெரியறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தூக்கம் இருக்கு. ஓகே. ஃபென்டாஸ்டிக். சூப்பர். சோ வேற ஏதாவது ஸ்பெசிபிக் சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? முன்னாடி கஷ்டப்பட்டது இப்போ சேஞ்சுன்னா எனக்கு என்னோட மெயின் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த டயர்ட்னஸ் தான். டயர்ட்னஸ், இந்த பட்டுனே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த ரொம்ப வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 இயர்ஸ் 85 இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவும் பட்டுனே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் இந்த 67 இயர்ஸ்லயே. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு 2-3 மாசமா பர்டிகுலர் லாஸ்ட் 2 months அந்த மாதிரி ஃபீலிங்கே கிடையாது. இந்த மாதிரி படுத்து இருக்கணும். டே டைம்ல நான் படுக்கிறதே கிடையாது.
ஒரு ஈவன் ஃபார் 5 மினிட்ஸ் தான் படுக்கிறது கிடையாது. சமீபத்துல எங்க வெளியில போயிட்டு வந்தீங்க நீங்க? மார்க்கெட்கோ இல்ல ஒரு ஒரு ஒன் டே இவெண்ட்ல உங்களுக்கு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது how did you feel? Did you see any change? சில விஷயங்கள் நீங்க வந்து முன்னாடி பண்ணாம இருந்திருப்பீங்க. இப்ப அது பண்ணும்போது உங்களோட உடம்புல என்ன மாற்றம் தெரியாது? முன்னெல்லாம் நான் வாக் பண்ணும்போது ஈவன் கொஞ்சம் வயசான லேடிஸ் தான் கூட என்ன ஓவர்டேக் பண்ணி போவாங்க வாக் பண்ணும்போது. இப்போ வந்து என்னால வந்து பிரிஸ்கா வாக் பண்ண முடியுது வித்தவுட் எனி டிஃபிகல்டி. ஃபென்டாஸ்டிக் சார். தேங்க் யூ வெரி மச். சோ இந்த வீடியோ உங்களுக்கு தரேன் நான். தயவு செஞ்சு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சோ என்னோட வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நான் வந்து ராம்பிரசாத் சார் என்ன நம்பி Facebook முகாந்திரம் அறிமுகமாகி என்னோட ப்ரோக்ராம்ல வந்து இன்னைக்கு என்ன நம்பி வந்து 3 மாசத்துல இந்த ரிசல்ட் என்னால எடுத்து கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஆப்வியஸ்லி அதுல நான் வந்து ஒரு பங்கு தான் அதுக்கு காரணம். மேஜர் பங்கு ராம்பிரசாத் சார். அவரோட அந்த எஃபர்ட் நான் மாறணும். சோ நீங்க மாறணுங்கிற எஃபர்ட் கொஞ்சம் கூட உங்கள்ட்ட இருந்துன்னா நான் உங்களை கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய் உங்களோட டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா நீங்க மாறணுங்கிற எண்ணம் இல்லைன்னா அது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த ஒரு ஃபுட்டோ, எந்த ஒரு ப்ராடக்டோ, எந்த ஒரு சப்ளிமெண்டோ, எந்த ஒரு உணவோ எப்ப ஒர்க் பண்ணும்னா நீங்க மனசு நினைச்சா தான் ஒர்க் பண்ணும். இமேஜின் அந்த ஒரு லேடி இந்த ட்ரெயின்ல இருந்து ஏதோ பிஸ்கட் சம்பளம் தள்ளி விட்டு அந்த பொண்ணு யங் ஏஜ்ல வந்து நான் மாறணும்னு சொல்லி செயற்கை காலை வச்சு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க நீங்க இருக்கீங்க, உங்க லைஃபை மாத்த விருப்பப்படுறீங்க, தயவு செஞ்சு உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட டயபெட்டிஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸ்பெசிபிகலி டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. விருப்பப்படுறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ராம்பிரசாத் சார் ரிசல்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, நாங்க வந்து பலவிதமான ஃபுட் ப்ராப்ளம்ஸ்னால ஃபுட்டுனால வர பல விஷயங்கள் கியூர் பண்ண வேண்டியது ஃபுட்டுனாலே சரியாகலாம். மாத்திரைகள்னால சரியாகாதது ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், அண்டர் வெயிட் கம்மியா இருக்காங்க, டயபெட்டிஸ், பிளட் சுகர், டைப் 2, டைப் 1 டயபெட்டிஸ் யாருக்காவது இருக்குன்னா உங்களுக்கு உணவு கரெக்டா கொடுக்கும்போது லைஃப் லாங் அவங்க அந்த இன்சுலினோட லைஃப் கண்டினியூ பண்ணலாம். ஹைப்பர் டென்ஷன், பிபி, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், தைராய்டு டிசார்டர்ஸ் இருக்குன்னா அதுக்கு, ஸ்கின் சேலஞ்சஸ், உடம்புல ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், முட்டி வலி, முழங்கால் வலி, ஜாயிண்ட் பெயின் இல்லை, பேக் பெயின், பாடி பெயின், எனி அதர் ஹெல்த் சேலஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ரிகவரி, பாடியில் ஏதாவது சோரியாசிஸ் இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இதோட என்னோட இந்த பிரசன்டேஷன் முடியாது. ராம்பிரசாத் சார், தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி ஃபியூச்சர். அடுத்த 3 மாசத்துக்குள்ள நம்ம ஐடியல் வெயிட்ல வந்து நம்ம சுகரோட ப்ராப்ளம்ஸ் வெளியில மாத்திரைகளை நிறுத்தலாம், லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி நல்லபடியா ஹாப்பியா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொன்னோம் என்னன்னா, இப்ப நீங்களும் நானும் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோம். ஸோ அப்படி இருந்தும் வந்து உங்களுடைய ஒரு போன் மூலமா ரெகுலரா வந்து கான்டாக்ட் பண்ணி ஒரு கைடன்ஸ் கொடுத்து என்னை வந்து இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டது. I should be very grateful to you forever and thank you very much. I request you to continue for some more time to achieve my goal. தேங்க்யூ அது சார். அந்த மாத்திரை எல்லாமே பண்ணிட்டு அதே மாதிரி என்னோட வெயிட்டும் இன்னும் கம்மி பண்ணிட்டு ஐடியல் வெயிட் வர மாதிரி பண்ணிட்டு எனக்கு இது பண்ணீங்கன்னா that it be very nice. That's what I request you. மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அருமையான உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து தரது என்னோட பிரைம் ஒர்க்கா இருக்க போறது. நீங்க ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க வெயிட்ஸ் எடுக்கணும் சார். அண்ட் கொஞ்சம் நீங்க எக்ஸசைஸ் வெயிட்ஸ் பண்ணலாம். ஸோ அது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வரும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். Okay, bye. தேங்க்யூ.